முந்தா நாள் நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள்ங்கிற பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அறிமுகம் செய்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். நான் பொதுவா இந்த பாடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கீங்க. ஸோ வேதி கணக்குகள் போடுறதுக்கும் வேதியியலை பத்தின ஒரு அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான பாடம் இது அப்படின்னு சொன்னேன். அதனால இதுல நிறைய சோதனைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நிறைய வரையறைகள் தான் கொடுத்துருக்காங்க. That is definitions only given in this book, in this lesson. Okay, நிறைய வரையறைகள் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்ம பார்த்தாலும் 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்ல சப்டிவிஷனா 2, 3ன்னு கேட்கலாம். இதுல அப்புறம் இந்த பாடத்துல என்னன்னா, கிட்டத்தட்ட நமக்கு கணக்கு சாப்டர் மாதிரிதான் இது. இவ்வளவு வரையறைகளையும் நம்ம படிச்சுட்டு அந்த வரையறைகளை பயன்படுத்தி நம்ம படிச்சதை பயன்படுத்தி நம்ம இந்த பாடத்துல சில கால்குலேஷன்ஸ போட போறோம். சரியா? அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் சொன்னேன், தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, அவகேட்ரா எண்ணா என்ன, இப்படிலாம் சொன்னேன். ஞாபகம் இருக்காமா யாருக்காவது? எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கண் முன்னாடி வரும் இல்லையா? வரும். ரைட். சோ தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, சாதாரணமா சொன்னேன். ஒரு பால் கூட வச்சு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, சில 3 இது பார்த்தோம். அவகேட்ரா எண்ணுன்னா என்னன்னு பார்த்தோம், அணுநிறைனா என்னன்னு பார்த்தோம், சராசரி அணுநிறை பார்த்தோமா பார்க்கலையா? அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு தடவை நான் திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையுமே சொல்றேன். தனிமம் சேர்மம்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து 10th குறியது. உங்களுக்கு எது கேட்பாங்க அப்படின்னா, அணு நிறைனா என்ன, சராசரி அணு நிறைனா என்ன. அணு நிறைங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு அணு வந்து ரொம்ப சின்னதான அணுங்கிறதே ஒரு சிறிய பொருள். அந்த 10⁻⁻27 -27னா இவ்வளோ 00. அப்ப இதை அளக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? 1961ல இதை அளக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கணும். அது யாரு? கார்பன் முடிவு பண்ணாங்க. அப்ப 1/12 பார்ட் தான் அணுநிறை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரைட்டா? அடுத்து இதுல இந்த ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொன்னாங்க. அணுநிறையே ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பு அணுநிறை தான் நான் சொல்றது. தட் இஸ் இங்கிலீஷ்ல ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். என்ன பண்ணாங்க? இட் இஸ் ரிலேட்டட் டு, ஏதாவது ஒன்னத்தை ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஒரு மூலக்கூறுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட ஒப்புமையா, இப்ப நான் கூட ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னேன். ஒருத்தரை பத்தி நல்லது தெரியணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் போய் கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒப்பு அணுநிறை இதுதான் 1/12. அதாவது ஒரு பங்கு, 12ல ஒரு பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்கறத வச்சு சொன்னாங்க. அடுத்து சராசரி அணுநிறை, இதெல்லாம் அன்னைக்கே நடத்திட்டேன், ஒரு டச்சப் கொடுக்கறதுக்காக சொல்றேன். சராசரி அணுநிறை, சராசரி அணுநிறை, சராசரி நமக்கு தெரியும், ஆவரேஜ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஒரு பையன்ட்ட கேட்டோம்னா எப்படி படிப்பேன்? ஆவரேஜா படிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ் ஒரு குத்து மதிப்பா சொல்றானா அப்படி. கிளாஸ் ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. உங்க கிளாஸ் ஆவரேஜ் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரை கூட்டி அத்தனையால வகுக்கிறதுக்கு பேர் தான் சராசரின்னு பேர். அது மாதிரி இந்த கார்பன் 3 ஐசோடோப்பா இருக்கான். எப்படி இருக்குன்னா, கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 இருக்கு, கார்பன் 13 இருக்கு, கார்பன் 14 இருக்கு. இந்த 3 ஐசோடோப்பா இருக்கிறத சராசரியா கூட்டி போடுறதுதான் என்னதான் சராசரி அணுநிறை அப்படின்னு சொல்றோம். அதாவது கார்பன் is existed in 3 isotope. So that is carbon 12, carbon 13 and carbon 14. அப்ப we have to find out relative atomic mass. சராசரி அணுநிறை வேணும்னா ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து செய்யணும். ஸோ இதை வந்து ஒரு டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா, average of atomic masses of all atoms in their natural occurring isotope. தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா, அதாவது சராசரியாக அணுநிறையின் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம், சராசரி அணுநிறை. ஓகே, சோ இன்னைக்கு இது அன்னைக்கு உள்ளது. சரியா?
சாப்பிட்ட சாப்பாடே ஒரு தடவை சொல்லி காமிச்சாச்சு. ரைட். இன்னைக்கு மோலார் நிறை பார்க்க போறோம், சமான நிறை பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல மோலார் வால்யூம், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இந்த மோலார் நிறைனா என்னன்னா, மோலார் வால்யூம் என்னன்னா, சரி நிறை இல்லம்மா, மோலார் கன அளவு. சரியா? நிறைனா மாஸ். Okay. The volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure. என்ன சொல்றாங்க, ஒரு மோல்ல எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதுதான் மோலார் வால்யூம். அது என்னது மோலு சொல்லி கொடுத்தேன். மோல்னா என்ன சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு? ஒரு எப்படி கெமிஸ்ட்ரி, அதாவது டசன்னா 12 ஒரு ஒரு கூட்டமைப்பா ஒரு சொல்றோமோ, ஒரு டசன் வாங்கிட்டு வானா 12 பழம் வாங்கிட்டு வரும் இல்லையா, ஒரு பேக் அப்படி சொல்றோம். அந்த மாதிரி மோல் என்பது நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு அளவு. 1 மோல் ஆஃப் பென்சாயிக் ஆசிட், 1 மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுப்போம்னு சொல்லி எதுல வரும்னா சால்ட் அனாலிசிஸ்னு ஒண்ணு வரும், பகுப்பாய்வு முறை அப்படின்னு நீ பண்ணுவ. அதுல இத என்ன செய்வாங்க, உனக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு மோல் எதுல இருக்கோ அதுதான் மோலார் கனம் சொல்றோம். ரைட்டா? இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சு ப்ரூஃப் பண்றாங்க. என்ன அப்படிங்கறத பார்ப்போம். PV is equal to nRT இப்படி இருக்கு. இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். PV is equal to nRTங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேரு. நல்லியல்பு வாயுவின் சமன்பாடு அப்படின்னு பேரு. V வேணும், nRT by P கொண்டு வந்துடலாமா? கீழே இங்க n equal to 1 போட்டுக்கோ. அப்ப V is equal to RT by P. So molar volume is equal to RT by P. இது என்னது? டெம்பரேச்சர். இது என்னது? பிரஷர். இது என்னது அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு மாறிலின்னு பேர். ரைட்டா? மாறிலின்னா அர்த்தம் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த R is equal to நிறைய வேல்யூ இருக்கு. 8.314 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கடுத்து 0.08206 ஒரு வேல்யூ இருக்கும். இது யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரியா? உங்களுக்கு இதே 11th கேசியஸ் ஸ்டேட் ஒரு பாடம் உண்டு, வாயு நிலைமைன்னு. அதுல இந்த ஆர் எப்படி வந்ததுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப நடத்தும் போது நான் உங்களுக்கு இதை சொல்றேன். சரியா? ரைட். இப்ப உங்க புக்ல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க, STP அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திட்ட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அப்படின்னு பேரு. அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா எப்படி அப்படின்னா எல்லாமே அப்படித்தானே. இப்ப ஒரு ஏதோ ஒண்ணு வாங்க போறோம்னா ஸ்டாண்டர்டா நமக்கு தெரியும் இவ்வளவுதான் விலை இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி டெம்பரேச்சர்னா 273 கெல்வின், பிரஷர்னா 1 bar அப்படின்னு வச்சிருக்காங்க. எதுல? ஒரு பொதுவான ஒரு அளவா இத நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ரைட்டா? அதுல ஒரு 3 வேல்யூ உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, புஸ்தகத்துல இருக்கு. அது எப்படி வந்ததுங்கிறத சொல்லல, பட் நான் அதை சொல்ல போறேன். சரியா? அது எதுக்காக சொல்ல போறேன்னு வச்சுக்கோ. எதுக்கு மேடம் தேவையில்லாம நீங்க செய்றீங்க, இருக்கிறத படிக்கவே முடியல அப்படின்னு எல்லாரும் மனசுலயும் நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடமை. காரணம் என்னன்னா, அது என்ன சொல்லிருப்பான்னா, எப்படி இந்த வீக் இந்த வீ தானே வேணும். இந்த வீக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒண்ணு 22.71, இன்னொன்னு 22.4, இன்னொன்னு 24.5. இந்த வீக்கே இப்படி வரும். இது எப்படி வந்தது? இந்த புக்ல இதை அப்படி கொடுத்துட்டான். இது எப்படி வந்ததுங்கிறது சொல்ல போறேன். எதுக்காகனா, சப்போஸ் இந்த ஈக்குவேஷனை கொடுத்து அந்த டெம்பரேச்சர் இது கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீட்லயோ உனக்கு ஏதாவது ஹையர் எஜுகேஷன்ல ஏதாவது கேட்டிருந்தாலும் தெரியணுங்கிறதுக்காக சொல்ல போறேன். கவனி. அதாவது வச்சுக்கோ, n equal to 1 தான். ரைட்டா? R equal to 0.08206. ஓகே. T is equal to 273 Kelvin. நம்ம தமிழ்லயும் இதேதாமா. ரைட்டா? P is equal to 1 bar எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையும் பிரதியிட போறோம். எதுல பிரதியிட போறோம்?
இதுல பிரதியிட போறோம் V is equal to nRT by P. n என்ன 1, இது என்ன 0.08206 into temperature என்ன 273 by P. ஒன்னு அடிச்சு இது போட்டா எவ்வளவு வரும்னா, இந்த இதுக்கு ஆன்சர் இங்க எழுதுறேன் 22.71 லிட்டர் வரும். அப்ப இந்த ஆரும் இந்த டெம்பரேச்சரும் இந்த பிரஷரும் வச்சா இது கிடைக்கும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத மாத்த போறோம். ஆர் எப்பவுமே மாறாதுப்பா, 0.08206 தான். இந்த டெம்பரேச்சர் பிரஷர் மட்டும் மாத்த போறோம். இந்த டெம்பரேச்சருக்கு என்ன கொடுக்க போறோம்னா, பிரஷரை 101ன்னு வச்சிருக்கோம். 101.25, டெம்பரேச்சரை 273 தான் வைக்கணும். இப்ப இது மாத்திரம்ல, அதனால அடுத்தது எப்படி வரும், அதே மாதிரியே போட்டு பண்ணா 22.4 லிட்டர் வருது. அதே இது இப்ப இன்னொரு இது மாத்துறீங்கன்னு வச்சுக்கோ, என்னதுன்னா டெம்பரேச்சரை, இந்த டெம்பரேச்சரை மாத்தும். இதுல பிரஷர் மாத்திட்டோம், டெம்பரேச்சரை 298 கெல்வின் போடுறேன்னு வச்சுக்கோ. அதாவது என்னன்னா, கெல்வின் போட்டேன்னா விஎஸ்சி கோட் என்ன வரும்னா 24.5 லிட்டர். சோ அப்போ வால்யூமுக்கு 3 வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, டெம்பரேச்சரையோ பிரஷரையோ மாற்றும் போது கிடைக்குது, அழுத்தத்தையோ வெப்பநிலையோ மாற்றும் போது கிடைக்குது. சோ மோலார் வால்யூம் என்பது என்னது, ஒரு மோல்ல எவ்வளவு கன அளவு இருக்குங்கிறது தான் மோலார் வால்யூம். அடுத்து என்ன படிக்க போறோம்னா, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியே இருக்கும் தான், வேற வழி இல்ல, படிச்சுதான் கவனிச்சுதான். தூக்கம் வருதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், கிராம் சமான நிறை, கிராம் சமான நிறை. அது என்ன சமான நிறை அப்படின்னா, பொதுவா சமம் அப்படின்னா ஈக்குவல் இல்லையா, ஆனா சமான அப்படின்னா ஈக்குவலன்ட். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த கோவில்ல வந்து வேண்டிக்குவாங்க, என்னோட குழந்தை நல்லா இருந்ததுன்னா நான் வந்து என் குழந்தை வெயிட்டுக்கு ஈடா நான் இவ்வளவு தரேன், இவ்வளவு வைக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி இருக்கணும், அந்த தராசு சமமா இருக்கணும் இல்லையா. அந்த குழந்தைய உட்கார வச்சு அரிசி மூடை பழம் அப்படி தருவாங்க, சரியா. சோ அதுதான் சமானம் அப்படின்னு பேரு. ஈக்குவலன்ட்னு அர்த்தம். ஈக்குவலன்ட், ஈக்குவல் இல்ல, ஈக்குவலன்ட்னு அர்த்தம், சரியா. அந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரியில எப்படி இந்த கிராம் சமான நிறை சொல்ல போறோம் அப்படின்னா, பாரு, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். நான் எழுதக்கூடிய பேனாக்கள்ல உனக்கு எந்த கலராவது தெரியல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிடு, நான் அந்த கலர் எழுதல, சரியா. எனக்கு தெரிஞ்சு பிளாக் ப்ளூலாம் பிரச்சனை இருக்காது, இந்த கிரீன் தெரியலன்னா சொல்லு. ரைட், H2O. அடுத்து H2 plus O2 gives H2O2. இது ரெண்டு பேரும் ஒண்ணு தானே, இவனும் ஒண்ணு இவனும் ஒண்ணு. ஆனா இவன் என்ன பண்றான், H2O கிடைக்குது, இங்க என்ன கிடைக்குது, H2O2 கிடைக்குது, அப்படிதானே. அப்ப இப்பதான் நம்ம இந்த யார் வரா, நம்ம சொல்லக்கூடிய ஆளு சமான நிலை வரா இந்த இடத்துல. இங்க பாருங்க, H2O H2O. அப்ப இங்க H2 இருக்கு, இங்க O2 இருக்கு, இங்க O தான் இருக்கு. அதை என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், சமம் பண்ணணும். இது 10th படிச்சுட்டு வந்திருப்ப. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், 10th சம்பந்தமா இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள், நம்ம கெமிஸ்ட்ரியில உள்ள அடிப்படையான விஷயங்கள் ஒரு நாள் கிளாஸ் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா. பேலன்ஸ் பண்றதுக்கு, ஒரு குறியீடு எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும்னு நினைச்சிருக்கேன். பாப்போம் நடக்கும். இப்ப வந்து இங்க O இருக்கப்பா, சோ இங்க O2 இருக்கா, அதனால இங்க O2 போகும். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் வேல்யூ 4 ஆயிடுச்சு. எப்பவுமே இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும், 2H2. அப்ப 4 ஆயிடுச்சு. இங்க 4 ஆயிடுச்சு, இங்க 2 தான் இருக்கா, இங்க 2 போகும். இதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலைன்னா கத்துக்கோ, ரைட். இப்ப அடுத்த ஈக்குவேஷன் பேலன்ஸா இருக்கு, H2 இருக்கு, H2 இருக்கு, O2 இருக்கு, O2 இருக்கு. இது பார்த்தேன்னா 2:1 செயல்படுது, இது 1:1 செயல்படுது. இப்ப ஒரே ரியாக்டன் தான், ஒரே வினைப்படு பொருள் தான்.
ஆனா விளைபொருள் ப்ராடக்ட் வந்து வேறையா கிடைக்குது. இது 2 மோல் எடுத்திருக்கோம், இது 1 மோல் தான் எடுத்திருக்கோம். இப்பதான் இந்த சமான நிறை இதா இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரியாதத எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. சரியா? என்ன சொல்றான்னா, ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் குளோரினோடையும் இந்த தெரியாத ஒரு ஆளு ரியாக்ட் பண்ணி வினை புரிந்து வெளியிட்டானா, எதை வெளியிட்டானா, இந்த 3 பேரை வெளியிட்டா அதுதான் சமான நிறைன்னு சொல்றான். அதுவும் கிராம்ல வெளியிட்டா கிராம் சமான நிறைன்னு சொல்றோம். அது என்ன புரியல இல்லையா? இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய நிறை 1.008, ஆக்சிஜன் அதனுடைய 8 கிராம், குளோரின் 35.45. இப்ப என்ன சொல்றான், it is defined as mass of the element that combines, ஒன்னா இவங்களோட ரியாக்ட் ஆகும், or displaces, இல்ல இவங்கள்ட்ட இருந்து வெளியில வரணும். 1.008 of hydrogen, 8 gram of oxygen, or 36.5 of chlorine. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றானா, 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன், 35.5 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறையே அதன் கிராம் சமான நிறை அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு நல்லா புரியும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, 11th கொஸ்டின் பேப்பரை எடுத்தா முதல் கேள்வி இதுதான், டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். புக் பேக் கேள்வியில இது இருக்கு. என்ன எழுதணுங்கிறத இப்போ நான் அந்த எழுதி வச்சிருக்கேன் பாத்தியா, அதுதான் எழுதணும். So it is defined as mass of element or compound or ion that combines or displaces 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 36.5 gram of chlorine அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னன்னு பார்ப்போம். இப்படி டெஃபினிஷன் கொடுத்துட்டோம் இல்லையா, ஒரு வரையறை சொல்லிட்டோம். அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா இருக்கான்னு சோதிச்சு பார்ப்போம். அது என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஒரு லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தருவேன். உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெம்பரைஸ் பண்ணு, மியூட் இது பண்ணுவாங்க, கேளுங்க. Z10 சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன செய்யும்னா Z10SO4 பிளஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வெளியிட்டுருச்சா? நம்ம என்ன சொன்னோம், 1 மோல் ஆஃப் ஜிங்க் எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது, ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ரைட்டா? அப்ப எவ்வளவு மோல் தேவை அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பாரு Z10 பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ஹைட்ரஜனை வெளியிட்டுச்சாமா. இப்ப என்ன சொன்னோம், ஒன்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகணும், இல்ல ஹைட்ரஜனை வெளியிடணும், டிஸ்பிளேஸ் பண்ணணும். பண்ணிருக்கா? 1 மோல் ஜிங்க் இவ்வளவு பண்ணிருக்கு. இதே இப்ப 2 மோல் வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி மாறு. இங்கே 2 ஹைட்ரஜன் தான் வெளியிட்டு. ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும், 2. இது எப்படி 1.008 அப்படின்னா இன்டு 2 போடும்போது என்ன வரும், 2.00016 வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இது எவ்வளவுனா, இந்த ஜிங்க் புரியுது எவ்வளவுனா 65.36 by 2.016 into 1.008 கிராம் அடிச்சு போட்டோம்னா எவ்வளவு வருதான், 32.69 கிராம். இந்த வருது இல்ல, இதுதான் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க். இப்ப நம்மளுக்கு குழப்புது, என்னமோ செஞ்சிருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னா, உனக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நான் ஈஸியா கொடுக்குறேன். என்ன, எந்த தனிமத்துக்கு கண்டுபிடிக்க போறோமோ, சமான நிறை கண்டுபிடிக்க போறோமோ அந்த தனிமத்துக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், அந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? ஏன்னா உங்களுக்கு கேள்விகள் ஒரு ஏதாவது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் குளோரின், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் இப்படி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரைட்டா? சோ அததான் நம்ம பார்க்க போறோம். ஈக்குவலன்ட் மாஸ் அப்ப ஒரு ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு அன்னைக்கே ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வந்து உட்காருன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? எழுதிக்கோ. ஈக்குவலன்ட் மாஸ் என்னது, சமான நிறை.
equal to weight of metal by weight of hydrogen into hydrogenனா இங்க 1.008. இது என்னது? அந்த உலோகத்தோட எடை பை ஹைட்ரஜனின் எடை. எத்தனை ரீப்ளேஸ் ஆயிருக்கோ அத்தனை ஹைட்ரஜனின் எடை. H2 2 பார்த்தோம், இந்த இடத்துல 2.016 போட்டோம் தெரியுமா? அது மாதிரி இதுல போட்டு செய்யும். இதுதான் எனது ஃபார்முலா. சரியா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஒரு இது என்ன, 3 பேரை சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் சொல்லியிருக்கேன்? ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன். இப்ப ஆக்சிஜன் வச்சுக்கோ, ஆக்சிஜனை வெளியிடுதுன்னு வச்சுக்கோ. அப்ப யார போடுவாங்க? அதே தமிழ் எழுதுவோம். அந்த உலோகத்தின் எடை பை ஆக்சிஜனை வெளியிடுது. அப்ப ஆக்சிஜனின் எடை இல்லையா? யார போடுங்க? 8 போடும் ஆக்சிஜன். இப்ப குளோரினை வெளியிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? குளோரினுக்கு 35.5 இல்ல 36 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல குளோரினுக்கு. சோ இது ஆக்சிஜன், இது குளோரின். இப்படித்தான் ஒரு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ கண்டுபிடிக்கணும். அப்ப யாருக்கும் புரியலையாமா? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த என்ன கொடுத்திருக்காங்களோ, என்ன வெளியில வந்திருக்கோ அத வச்சு நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ கண்டுபிடிக்கணும். ஒன்னா ஹைட்ரஜனோ இல்ல குளோரினோ இல்ல ஆக்சிஜனையோ வச்சு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அழைச்சிடலாமா? புரிஞ்சுட்டா? இது எழுதிக்கிட்டீங்களா? weight of metal by weight of hydrogen into 1.008. ரைட். இது ஈக்குவலன்ட் மாஸ் இல்லையா? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா என்னன்னா, ஓகே, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா கிராம்ல ஆன்சர், அவ்வளவுதான். ரைட்டா? இப்ப சரி மேடம், எல்லாத்துக்கும் எப்படி மேடம் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க மெட்டலுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இப்ப ஆசிடா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, பேஸா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாரு, அமிலங்கள் எழுத்து தெரியுதா? தெரியலனாலும் நான் காமிப்பேன் உங்களுக்கு, திரும்ப தமிழ்ல காமிக்கிறேன். அமிலங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா அமிலத்தின் மோலார் நிறைவை அமிலத்தின் காரத்துவம். அதே காரத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா காரத்தின் மோலார் நிறைவை காரத்தின் அமிலத்துவம். இப்படி ஃபார்முலா இது. இது சமான நிறை ஃபார்முலா இது. இது அமிலங்களுக்கு அமிலத்துவ அதுக்குரியது, காரத்துவத்துக்கு எல்லாமே ஈ தான். ஈங்கிறதா ஈக்குவலன்ட் மாஸ்னு பேரு. சரி, நான் எழுதவும் செய்றேன். இப்ப பாரு, என்ன சொன்னா, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் என்ன பார்க்க போறோம்? ஆசிட். ஒரு ஆசிடா இருந்தா, ஒரு அமிலமா இருந்தா எப்படி கிராம் ஈக்குவலன்ட் மாஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் இங்க சொன்னோம் இல்லையா, அமிலத்தின் மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம்னு. அது மாதிரி இங்கிலீஷ்ல மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஜெனரலா ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னு பேரு. இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா தமிழ்ல என்னன்னா, ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா ஆசிடா இருந்தா காரத்துவத்தை எடுத்துக்கணும், பேஸா இருந்தா அதாவது காரமா இருந்தா அமிலத்துவத்தை எடுக்கணும். ஓகே, நல்லா குழப்பிச்சு. இப்ப சொல்றேன், ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் இருக்கா, இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பெசிசிட்டியே சொல்லணும். ஈக்குவலன்ஸ் ஆசிடா இருந்தா பெசிசிட்டியே சொல்லணும், அதாவது காரத்துவத்தை சொல்லணும். காரத்துவம்னா என்ன, அமிலத்துவம்னா என்னன்னு இப்ப பார்க்க போறோம். அதே இது பேஸா இருந்தா எதை சொல்லணும்? அசிடிட்டியே சொல்லணும். ரைட்டா? இது என்னது? அமிலத்துவம். இந்த பாடத்துல ஃபுல்லா ஒரு வரைக்கும் டெஃபினேஷன் தான். ஒரு 10 எடுத்துக்கிட்டேன்னா அந்த 10ல கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், ஈக்குவலன்ட் மாஸ், மோலார் மாஸ், மோலார் வால்யூம், அணுநிறை, சராசரி அணுநிறை, ஒப்பு அணுநிறை, இப்படி வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இதுல படமோ இதுவோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிதான் கொஸ்டின் இருக்கும். அதாவது
பேசிசிட்டினா என்னன்னு பார்ப்போம். இதோட முடிச்சுக்குவோம். நம்பர் ஆஃப் H plus அயான், எந்த பொருள் H plus அயான கொடுக்குதோ, H plus கொடுக்குதோ அது பேசிசிட்டி. எத்தனை H plus இருக்கோ அதுதான் அதனுடைய காரத்துவம். சரியா? அப்ப இங்க என்ன சொல்லணும், எத்தனை OH மைனஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய அமிலத்துவம், acidity. So number of moles of ionizable H plus ion present in 1 mole of an acid. இங்க என்ன சொல்லணும், number of ionizable OH minus ion present in 1 mole of a base. Acid na base போடணும், base na acid போடணும். அமிலம்னா காரம், காரம்னா அமிலம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி அப்படின்னா, சல்பியூரிக் அமிலத்தோட ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண போறோம். சல்பியூரிக் அமிலத்தோட சல்பியூரிக் அமிலம் இதோட ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண போறோம். சமான நிறை கால்குலேட் பண்ண போறோம். கிராம் சமான நிறை கணக்கிட போறோம். அதுக்கு முதல்ல இதுக்கு இதனுடைய மோலார் நிறை தெரியணும். எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, லாக் புக் பார்த்து எழுதிடலாம் மேடம், கிடையாது. சரியா? என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். பாரு, எத்தனை ஹச் இருக்கு, 2. எத்தனை சல்பர் இருக்கு, 1. சல்பர் 32. ஒரு ஆக்சனுக்கு 16. 4 ஆக்சன் இருக்கு. அப்ப 4 × 16 போடணும். சரியா? அப்ப 2 + 32 + 64 மொத்தம் எவ்வளவு வரும்னா கூட்டினா 98 வரும். இதுதான் சல்பியூரிக் அமிலத்தினுடன் மோலார் நிறை. மோலார் நிறை என்பது அணுக்களின் கூட்டமைப்பு. இதுல என்னெல்லாம் அணுக்கள் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி போடணும். சம் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்ப H2SO போறோம்னா ஹைட்ரஜன் பிளஸ் சல்பர் பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கோ அதை போட்டு போடும். அப்ப 98. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். யாருக்கு? சல்பியூரிக் ஆசிட். போடலாமா? ஃபார்முலா என்ன? யாராவது ஒருத்தர் ஃபார்முலா சொல்லலாமா? யாராவது ஒருத்தர் ஃபார்முலா சொல்லலாமா? ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதனால சொல்ல வாய் வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப நல்லா புரிஞ்சு, அதாவது 2 விதம் இருக்கு. நல்லா புரிஞ்சுட்டாலும் ஓகே அப்படின்னு இருக்கும், ஒண்ணுமே புரியலைனாலும் வாய் திறக்க மாட்டோம். அப்படித்தானே? அப்ப கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு, நான் இப்படியே எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். மோலார் மாஸ் பை என்னது, அதனுடைய இப்ப யாருக்கு கண்டுபிடிக்கிறோம், இது என்னது, அமிலம், தட் இஸ் ஆசிட் இல்லையா? அப்ப ஆசிட்னா எதை எடுத்துக்கணும், பேசிசிட்டி எடுத்துக்கணும். தமிழ்ல என்ன, மோலார் நிறை பை காரத்துவம். மோலார் நிறை என்ன, 98. காரத்துவம் பார்க்கணும், காரத்துவம் 2. எப்படி காரத்துவம் 2 எப்படி போட்டேன், நான் என்ன சொன்னேன், இந்த ஆசிட்ல எத்தனை H+ இருக்கோ அதுதான் அதனுடைய காரத்துவம்னு சொன்னேன். அங்க எத்தனை இருக்கு, 2. சோ 2 அடிச்சு போட்டா 41. ஓகேவா? சோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் sulfuric acid is 49. Is it okay? Okay? Okay அம்மா? இதே மாதிரிதான் அசிடிட்டிக்கு கண்டுபிடிக்கணும். KOHக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க புக்ல, நீங்க பாருங்க. பார்த்துட்டு புரியலன்னா நாளைக்கு கேளுங்க, சொல்லித்தரேன். சோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். எதுவும் டவுட் இருந்ததுன்னா क्वेश्चन கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த பாடத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்துக்குரியது क्वेश्चन என்னெல்லாம் அப்படின்னா, what is gram equivalent mass, what is acidity, what is basicity, average atomic mass, Avogadro number, mole, molar volume. 8 கேள்வி பார்த்துருக்கோம். கேட்டா தமிழ்ல சமான நிறை, அமிலத்துவம், காரத்துவம், மோல் என்பது யாது, அவகேட்ரா எண்ணை குறிப்பிடுக, அணுநிறை, சராசரி அணுநிறை, ஒப்பு அணுநிறை பார்த்து. சரியா? ரைட்டாமா? எனி டவுட்ஸ்? யூ கிளாரிஃபை. கேளுப்பா. டாஸ்க்
இந்த கொஸ்டினுக்கெல்லாம் என்ன எழுதணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஒரு நிமிஷம். உங்க இந்த கொஸ்டினுக்கு சமான நிறை ஆப்டா என்ன எழுதணும், சராசரி அணு நிறைனா என்ன, மூலக்கூறு நிறைனா என்ன, மூல்னா என்ன, அவகேட்ரா என்ன என்ன எழுதணும் அப்படிங்கறத நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே நீ ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த பாரு, தெரியுதாமா? அடியாற்றல் நிலையில் உள்ள அணுவின் நிறையில் 12 1 பங்கு நிறை அணு நிறை அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை எனப்படும். இவ்வளவு எழுதுனா 2 மார்க் இல்ல 3 மார்க் உடனே கிடைச்சிடும். அடுத்தது ஒப்பு அணு நிறை, அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. அடுத்து பாரு, அவகேட்ரா கருத்து, ஒத்த வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் சமகன உள்ள எல்லா வாயுக்களும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். அடுத்து மோலார் நிறை, அடுத்து மோலார் கன அளவு. மோலார் கன அளவு தான் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் வெப்பநிலைமா மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்ப்பும் அதன் வாயு நிலையில் அடைத்துக் கொள்ளும் கன அளவு. சராசரி அணு நிறை தெரியுதாமா? இதுதான் எழுதணும். உனக்கு வேணும்னாலும் இந்த பிடிஎஃப் வேணாலும் நான் அனுப்பி விடுறேன். இதை என்ன எழுதணும்னு தெரியணும். அதாவது படிக்கிறத விட எழுதுறவன் தான் இது கேட்டா கரெக்ட் ஆன்சர். நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் தான். அந்த 2 மார்க் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா கரெக்டா கேள்விக்கு ஆன்சருக்கு மார்க் விழுந்துரும். சரியா? மோல், அவகேட்ரா எண். ரைட்டா? அடுத்து இன்னைக்கு பார்த்தது கிராம் சமான நிறை. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சொல்றேமா, தமிழ் மீடியத்துக்கு பார்த்து அமிலங்கள், காரங்கள், இதுதான் நாளைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? தெரியுதா? இதுதான் நான் உங்களோட பிடிஎஃப் காமிச்சேன். எதாவது கேள்விக்கு ஆன்சர் தெரியலனாலும் கேளு, சொல்லு. ஓகே அம்மா, புரிஞ்சுட்டா உங்களுக்கு? புரிஞ்சுட்டா? சாட் எனேபிள் பண்ணிருக்கலாமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. நான் எப்பயுமே டெய்லி கிளாஸ்ல என்ன பண்ணுவேன்னா ஒரு திருக்குறள் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லலாமா? ரைட். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் சொல்லிட்டு டவுட்டை நீங்க யாரும் கேட்கல. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எது இருந்தாலும் கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் 792வது குறள். ஆக்சுவலா உங்களுக்கு பிடிச்ச குறள் இது. எல்லாருக்கும் பிடிக்கும். பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டாவது இருப்போம். தானே? அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி நீ உன் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதாவது நட்புங்கிற அதிகாரம் கொடுத்திருக்காரு. நட்புனா எப்படி இருக்கணுங்கிற அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்புறம் கூடா நட்புன்னு கொடுத்திருக்காரு. அதாவது எப்படி இருக்க கூடாது அதையும் கொடுத்திருக்காரு. சரியா? அப்படி எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு. அதுதான் நம்ம தமிழ்ங்கிறது இல்லையா? நீ எப்படி வாழணும், ஆசார கோவை சொல்லுது. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நூல்கள் இருக்கு நம்மளுக்கு இல்லையா? சோ ஒண்ணும் இல்ல, ஒரு பாத்திரத்துல நல்ல பழம் வச்சிருக்க, நல்ல மாம்பழம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு 5 மாம்பழம், நல்ல மாம்பழம் வச்சிருக்க. அதுக்கு பக்கத்துல ஒரு அழுகின மாம்பழத்தை வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தேன்னா என்ன இருக்கும்? அந்த 4 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் கெட்டு போயிருக்கு. சரியா? ஆனா அந்த அழுகின மாம்பழம் நல்ல மாம்பழமா இருக்குமா? ஆகாது.
சரியா? அது மாதிரி வாழ்க்கையில நம்மளோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னா, நமக்கு நன்மை செய்யறவங்க மாதிரி இருக்கிறவன சூஸ் பண்ணிக்கணும். அததான் சொல்லியிருக்காரு. கூடா நட்பு அதிகாரம், அது குறள் வந்து 792வது குறள். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். எப்பதான் வரும்? எப்ப துயரம் வரும்? நீ ஆய்ந்து ஆய்ந்து ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கலன்னா உனக்கு இதா வரும். எப்படி வச்ச மாம்பழம் எப்படி தன்னால அழுகுதோ, அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அழுகிற மாம்பழம் பக்கத்துல வச்சிருந்தா அவ்வளவுதான். கொஞ்ச நாள் பார்த்ததுமே அது தன்னால என்ன ஆயிருது? கெட்டு போயிரும். அது மாதிரி நீ நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தேனா நீ நல்லா இருப்ப. உனக்கு ஆப்போசிட்டா தேர்ந்தெடுத்தா நீ அப்படி ஆவ. சோ அதனால எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்றதுல கரெக்டா சூஸ் பண்ணணுங்கிறதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். சரியா? ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கேண்மைனா நட்புமா, ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ரைட்டா? 79வது அதிகாரம் இது. பொருட்பால்ல இருக்கு. 792வது குறள். சரியா? ரைட். கொஸ்டின் செஷன் கூட நேரம் கொடுக்கலாம். நேரம் இருக்கு. எதுவும் கேட்க போறியாப்பா? ஓகே. சிவா? Thank you, ma'am. I will play the video. Okay. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்தியாவினுடைய ஒரு சாதனை நாள். நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுதான் கோவிட் கொரோனா தொற்று எப்படி பரவித்து அப்படிங்கிறத பார்க்கும்போது இது முதல் அலையினுடைய சிகரம். ஒரு நாளைக்கு 1,00,000க்கு மேல 97,000 கேஸ் ஒரே நாள்ல. அப்புறம் அது குறைஞ்சிச்சு. இது அக்டோபர் 2020. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏப்ரல் மேல ஏற ஆரம்பிச்சது. இது 2வது அலை. கொரோனா 2வது அலையில ஒரே நாளைக்கு 4 லட்சம் கேஸ் கூட வந்தது. ஆனா இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள், ஹெல்த் கேர், அதாவது டாக்டர்ஸ், நர்ஸு, ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கன்னு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாத்தையும் இதனால எல்லாரும் ஒத்துழைச்சதுனால இத ரொம்ப சீக்கிரமாவே இதை நம்ம குறைச்சிட்டு வந்துட்டோம். இது இப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14,000 12,000 கேஸ் தான் வருது. இதே தேதியில அமெரிக்காலையும் 50,000 கேஸ் போல இருக்கு. ரஷ்யால கூட. நம்மளுடைய இந்திய நாட்டிலே எல்லாருடைய ஒத்துழைப்புடனும் எல்லாருடைய ஒரு ஆர்வத்தினாலையும் விடாமுயற்சினாலையும் இந்த கோவிட் அரக்கனை நம்ம இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். ஏன் பொன்னாள் அப்படின்னு சொன்னேன்னா, வேக்சினேஷன் 100 கோடி பேருக்கு போட்டிருக்காங்கப்பா நம்ம ஊர்ல. இன்னைக்கு 100 கோடி டோஸ் முடிஞ்சிருக்கு. 100 கோடி டோஸ்ல 30 லட்சம் பேருக்கு 30 கோடி பேருக்கு 2 டோஸும் போட்டாச்சு. 71 கோடிக்கு ஒரு டோஸ் போட்டிருக்கு. ஆனா மொத்தமா 100 கோடி கோவிட் வேக்சினேஷன் டோஸ் போட்டிருக்குங்கிறது மகத்தான சாதனை. இந்த பாரத நாட்டிலே நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சு இதே மாதிரி கோவிட் அரக்கனை கொன்னுடணும். கூடிய சீக்கிரம் நடக்கும். அனைவருக்கும் வேக்சினேஷன் கிடைக்கும். இந்த ஒரு பெரிய சாதனைக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அதே சமயத்துல நம்ம கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஓகேமா, சார் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கரெக்டா இதாவும் இருக்கணும். கோவிட் இல்லைன்னு நினைக்க கூடாது. ஸோ அதுல நம்ம கண்ணு கருத்தமா கரெக்டா இருக்கணும். ஸோ நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சரியா? சோ நம்ம இதை சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா? சோ நல்லா படிச்சு தமிழகத்துக்கு பேர் சேர்க்கிற மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஓகேமா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஏதோ டவுட் இருந்தாலும் கேளுமா. ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, students. Thank you.